ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்போது வெளிவந்திருக்கும் விஜய் ஆண்டனி கம்பெனி, விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்ப்பரேஷன், மீரா விஜய ஆண்டனி பிரசன்ஸ் பூக்கி படம் எப்படி இருக்கு? விமர்சனத்தை பார்க்கலாம். இப்போது விஜய் ஆண்டனியின் சகோதரியின் மகன் அஜய் திஷான் ஹீரோவாக அறிமுகமாகியிருக்கிறார். ஏற்கனவே 2 படங்களில் லீடு கேரக்டரில் நடித்தவர் இவர். அவரது ஜோடியாக ஆர்.கே. தனுஷா நடித்துள்ளார். மற்றும் பாண்டியராஜன், சுனில், லட்சுமி மஞ்சு, இந்துமதி மணிகண்டன், ஆதித்யா கதிர், விவேக் பிரசன்னா, பிளாக் பாண்டி, ராதா, அஸ்வின், பிரியங்கா நடித்திருக்கிறார்கள். ஏற்கனவே விஜய் ஆண்டனியின் படத்தில் ஒளிப்பதிவாளராக பணிபுரிந்த கணேஷ் சந்திரா பூக்கி படத்தை ஒளிப்பதிவு செய்து இயக்கி இருக்கிறார். படத்துக்கு இசையமைத்து எடிட்டிங் செய்திருப்பதோடு சிறப்பு தோற்றத்திலும் நடித்திருக்கிறார் விஜய் ஆண்டனி. படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதியிருப்பவர் புதிய பரிதி. ரொமான்ஸ் காதல் கதையாக இது வெளியாகியிருக்கிறது. இளம் காதலர்கள், இன்றைய தலைமுறையின் அவர்களது மொழியிலேயே சொல்லியிருக்கும் படம் இது. ஜென்சி என்று பெயர் வைத்து சொல்லப்படுகிறது இன்றைய தலைமுறை. அதுபோல ஒரு ஜோடிதான் நமது பூக்கி நாயகனும் நாயகியும். எல்லா காதலர்களையும் போல அவர்களுக்குள்ளும் காதலில் மோதல், சண்டைகள் உண்டு. அப்படி ஒரு முறை சண்டை பூதாகரமாகிவிடுகிறது. இருவரும் எப்போதும் செல்லமாக பூக்கி என்று ஒருவரை ஒருவர் அழைத்து கொள்வார்கள். சொந்த பெயரை சொல்லி அழைத்து கொள்வதில்லை. அப்படி ஒருமுறை சண்டை உச்சகட்டமாகி இருவருமே கோபத்தில் செல்ல பெயர் பூக்கி என்று சொல்லாமல் அவரவர் சொந்த பெயரை சொல்லி திட்டிக் கொள்வதாலேயே சண்டை அதிகமாகிறது. லவ் பிரேக்கப் ஆகிறது. நடு ரோட்டில் காரில் மோதிவிட்டு செல்லும் ஒருவனுடன் சண்டை போட அது பிடிக்கவில்லை காதலிக்கு. அவனை கன்னத்தில் அறைந்து விடுகிறாள். பதிலுக்கு அவனும் அவளை பொலார் என்று அறைந்து விடுகிறான். இதை வேடிக்கை பார்க்கும் கும்பலில் ஒருவன் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் பரவவிட இருவருக்கும் டென்ஷன் ப்ளஸ் அவமானம். 2 சைடிலையுமே ப்ளஸ்ஸாகவும் மைனஸாகவும் சொல்கிறவர்கள் இருக்கத்தானே செய்வார்கள். மைனஸாக சொல்கிறவர்கள் பேச்சை கேட்டு விரிசல் அதிகமாகி பிரேக்கப் ஆகி அதற்கு பின்னால் வரும் வலியால் இருவரும் அவஸ்தைப்படுகிறார்கள். அவன் ஜிம்முக்கு போயும் அவள் ஆன்மீக தேடலிலும் மனதை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்கின்றனர். இதற்கிடையில் இன்னொருத்தி அவன் வாழ்க்கையில் வருகிறாள். இன்னொருவன் அவளுடைய வாழ்க்கையில் வருகிறான். அது உறுதி என்று நினைத்து நேரடியாக பிரேக்கப் சொல்லிவிட்டு போக அவள் வருகிறாள். அதற்கு பிறகு நடந்ததுதான் என்ன என்பதுதான் கதை. காதலை இயக்குனர் வாழ வைக்கிறாரா அல்லது சாகடிக்கிறாரா என்பது கதையின் சாராம்சம். ஹீரோ அஜய் திஷான், தனுஷா நல்ல ஃபீலிங்கை தந்திருக்கும் சரியான தேர்வு. ஃபேண்டஸியாக படம் தயாரித்து அதில் மார்ஜின் பார்க்கும் மினிமம் கேரண்டி ப்ரொடியூசர் ஆகிவிட்டார் இசையமைப்பாளர், தயாரிப்பாளர் விஜய் ஆண்டனி. இதிலும் ஓரளவுக்கு கல்லா கட்டிவிடுவார் என்றே தோன்றுகிறது. பழைய கதை என்றாலும் மாடர்ன் சொல்வழக்குகள் படத்தில் இருப்பதால் பூக்கி தேறிவிடும் என்றே தோணுகிறது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.